ஒரே நாள்ல உலகத்தையே உலுக்குன ஒரு செய்தி தான் வயநாடு அப்படிங்கிறது. நம்ம தூங்கி எந்திரிக்கும்போது, திரும்பி பார்க்குறதுக்கு நெறைய பேர காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? என்ன நடக்கு? அப்படின்னு யாராலயுமே சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் ஐ கெஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பாட்காஸ்ட் பத்தி சொல்லிட்டே இருந்தோம். இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்சைட் வித் ஆர்ஜே சாரால ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வணக்கம். அண்ட் டுடே ஐ ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் வித் மீ, தட் இஸ் மிஸ்டர் கௌசர். அமீரகத்தில் வரும்போது எல்லாரும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இவங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் இதுக்கு அடுத்த வேலை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் சொல்லக்கூடாது, எவ்வளோ கை விரலில் எண்ண முடியாத அளவுக்கு உதவிகள் அண்ட் முக்கியமாக ஒரு உயிர் இழந்தால் அவங்களுடைய பாடியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆரம்பிக்கும் போது வயநாடு அப்படின்னு சொன்னேன், அண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்க வயநாடு விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஹாவ் ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ் மீடியாவில் மிஸ்டர் கௌசர். வணக்கம். வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப ஃபார்முலா பேசுகிற மாதிரி இல்லை. ஆமாம், ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் என்ன சொல்கிறதுனா, எல்லாருமே இதை யோசிப்பாங்களா அப்படின்னு தெரியலை. அஃப்கோர்ஸ் எஸ், வி ஆர் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதனால தான் அவங்க எடுத்து போய் சொன்னாங்க. அண்ட் இப்போது கௌசர் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் இன்டர்வியூஸ், அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தெரியும் அவங்கள. ஆனால் தெரியாதவங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெயினாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் ஜேர்னி எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, வயநாடு எல்லாருக்கும் தெரியும். அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்தது அன்றைக்கி நைட், அதை பற்றின நியூஸ் கிடச்சதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு டக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு நம்ம ஃபேமிலி அங்கே இருக்காங்க, ஒரு 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 வெளிநாட்டுக்காரனா நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது என் குடும்பம் அங்கே இல்லை, அந்த வீடும் இல்லை, அந்த வீட்டில் இருக்க ஆளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும்ல. என்னடா இப்படி ஒரு இயற்கை பேரிடர் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கலாம் போயிட்டாங்க, நம்ம இங்கே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வெளிநாட்டில் இருக்கிறோம், சரி முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நண்பர்கள்ட்ட தொடர்பு கொண்டு என்ன மாதிரி சுச்சுவேஷன் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அப்போது நம்ம நண்பர் மூலயமா ஒரு மை தர்மபுரின்னு ஒரு ட்ரஸ்ட் டீம் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசும்போது நாங்கள்லாம் நிவாரணப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகலான் இருக்கோண்ணே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இமீடியட்டாக நான் என்னோட தெரிஞ்ச சில சகோதரர்கள் லைக் டோக்கியோ தமிழ் சங்கம், ஹைத்தியான் குரூப், அது மாதிரி வெங்கடண்ணன், ஹரி அண்ணன், சிவசங்கர் சார், குறிப்பிட்ட ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி, ஏன் அது மாதிரி போகிறேன், எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தே கேவ் ட்ரெமெண்டஸ் சப்போர்ட். நீ போடா, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட். ஸோ கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா இந்திய மதிப்பிலான பொருட்களை நம்ம ஒரு அரிசி பருப்பு மட்டும் இல்லாமல் மாற்று உடைகள், ட்ரெஸ்ஸு, நாப்கின்ஸு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, நோட் புக்ஸு, இந்த மாதிரி என்னெல்லாம் அங்கே தேவைப்படுறதுங்கிற லிஸ்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எதுவுமே யோசிக்கல, நாங்கள் கிளம்பியாச்சு. ட்ரக்கில் படுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்கே அதுதான் அங்கே போய் அங்கே மக்களை நேராக சந்திக்கும் போது, அங்கே பாதித்த மக்கள் தன் வீடை இழந்து, தன் குடும்பத்தை இழந்து சாப்பாடுக்காக உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த அவல நிலை இருக்குது. அது யாருக்கும் வரக்கூடாது. அதை நேரில் பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. நம்ம இங்கேருந்து பணம் அனுப்பலாம், நம்ம இங்கேருந்து கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம், நம்ம அந்த களத்தில் இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன். சென்னை ஃப்ளட்டில் நான் இருந்திருக்கேன், சென்னையில் நான் இருக்கும்போது போயிருக்கேன். கேரளாவுக்கு நடந்த ஃப்ளட் டைமில் நம்ம ரேடியோ ஸ்டேஷனில் அந்த டைம்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது முக்கியம். எனக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க இருக்காங்க, என்னால் இறங்கி வேலை செய்ய முடியும். ஸோ என்னுடைய சேர்ந்து ஒரு 9 வாலண்டியர்ஸ் நாங்கள் மொத்தம், ப்ளஸ் 21 காலேஜ் கிட்ஸு என் கூட 30 பேராக டீமாக, டான் பாஸ்கோ சுல்தான் பத்தேரி, கேரளாவோட டான் பாஸ்கோ ஃபுல் டீம் என் கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. ஒரு இயற்கை டிசாஸ்டர்லையும் ஒரு மன நிம்மதியான, ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம், இந்த சமுதாயத்துக்கும் அந்த மக்களுக்கும் எதோ நல்லா பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இட் இஸ் அ பிளெஸிங். வெரி நைஸ். இப்போ உங்களை வயநாடு பற்றி நம்ம கேட்டே வரும்போது, ஹோப் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அது இப்போது அமெரிக்கத்தில் உருவாக்கி 1 இயர் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லாருக்கும் ஹோப் கொடுக்குறதும் சரி. அண்ட் இப்போ அந்த ஹோப் மூலமாக வயநாடு, ஏன்னா நிறைய மலையாளிஸ் நமக்கு தெரியும். இப்போ நிறைய மலையாளிஸ் ஒவ்வொருத்தங்களால் முடிஞ்ச உதவிகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, களத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது அமீரகத்திலேருந்து ஒருத்தங்க ட்ராவல் பண்ணி போய் அங்கே, அதாவது நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களுடைய அமௌண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் எத்தனையோ பேர் மென்ஷன் பண்ண விரும்பாதவங்க எவ்வளவோ பேர் இன்னும் டொனேஷன் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்த ஹோப் அப்படிங்கிறது அதை பற்றி ஒரு 2 வார்த்தை எங்களுக்கு. ஓகே, 2012 ஆரம்பித்த ஜேர்னி, அதாவது சும்மா உதவ போய் அப்படியே கண்டினியூ ஆகிற ஜேர்னி தான். போன வருஷம் ஜஸ்ட் மைண்டில் ஒரு தோணல்,
சவுதி அரேபியாவில் ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அப்போ அங்கே ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணேன். அங்கேருந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வை நாட் நாம் பண்ணதை நம்ம கற்றுக்கிட்டதை ஒரு 4 பேர் கற்றுக் கொடுத்து ஒரு டீமாக உருவாக்கினா என்ன? எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் பண்ணால் அவன் பேர் வரணும், அவன் அந்த பேருக்காகவோ அந்த புகழுக்காகவோ பண்ணாமல் இதை ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஒரு டீம் ரெடி பண்ணிட்டு போகலாம். நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், எப்போ ஊருக்கு போவோம்னு தெரியாது. சரி, ஒரு நாளைக்கு போதும்னு தோணுச்சுன்னா போயிட போகிறோம். ஸோ இருக்கிற வரைக்கும் உதவி பண்ண போகிறோம், விட்டுட்டு போயிடலாமான்னா இல்லை. இது ஒரு 4-10 பேர் கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்றது உருவாக்குனது தான் இந்த ஹோப் அப்படிங்கிற அமைப்பு. ஹெல்பிங் அவர் பீப்புள் எட்டர்னலி இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஹோப். ஸோ அதில் வந்து நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. நான் கேட்டேன், ஃபேஸ்புக்கில் போட்டு நான் இது மாதிரி ஒன்று உருவாக்க போகிறேன், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான ஒரு கோர் டீம் முதல்ல உருவாச்சு. இம்மீடியட்டாக ஒரு கோர் டீம். ராசிக்னு ஒரு பையன், அவன் வந்து ஆனால் நான் கூட இருக்கேன், பண்ணலாம் வாங்க. அப்புறம் சங்கீதா, அசப், யாசர் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அதில் நியாஸ் ஜாயின் ஆகிறான். ஸோ டக்குன்னு ஃபார்ம் ஆகிறோம். ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. 450 பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஹோப் அப்படி தான் உருவாச்சு, தானாக உருவாச்சு. திடீர்னு பிளான்லாம் பண்ணலை, டக்குன்னு ஒரு குரூப் உருவாச்சு. ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணுறோம், லான்ச் பண்ணிட்டோம். சரி, இந்த லான்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணோம், இந்த விழா கொண்டாடுறதுலாம் இல்லை, ஆனாலும் ஒரு வருஷத்தில் நான் என்ன பண்ணியிருக்கோங்கிறத மக்களுக்கும் தெரியப்படுத்தணும், நம்ம உள்ளே இருக்கிற டீமுக்கும் தெரியணும். ஸோ அதுக்காக நடத்தப்பட்டது தான் அந்த ஹோப் 1 இயர் ஆனிவர்சரி. அதில் என்னெல்லாம் பண்ணோம், எந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுருக்கோங்கிற அந்த ப்ரெசன்டேஷன் நாங்கள் போட்டிருப்போம். நீங்களும் வந்திருந்தீங்க. எத்தனை பேருக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கு, எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க, இன்னும் அடுத்த வருஷத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ஸ்பயர் பண்ணி இன்னும் நிறைய மக்களை இதுக்குள்ளே கொண்டு வரணும். இது வந்து ஒரு பெரிய டீம்லாம் இல்லை, 10 பேர் 15 பேர் எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கோங்க உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு டீம் உருவாக்குறது தான் ஹோப்புடைய எண்ணம். 12 வருஷமாக நீங்கள் வந்து ஒரு மெயின் கோராக அவங்க பண்ணுறது வந்து இந்த ரீபேட்ரியேஷன் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ பேரை வந்து நீங்கள் ஊருக்கு இது பண்ணியிருக்கீங்க? கிட்டத்தட்ட 1150 to 1200. இது வந்து நான் மட்டும் இல்லை, நான் பண்ண ஒரு 800 கேசஸ்க்கு மேலே இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தம்பி ராசிக், அப்புறம் நியாஸ், இப்போ புதுசாக சுலைமான், இப்படி நம்ம கூட டீம் ஃபார்ம் பண்ணி ஹோப் சார்பாக ஒரு 1200 கிட்ட பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு மோஸ்ட் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு 12 years ஆஃப் ஜேர்னியில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு இருக்குது சார். ஐ ஹவ் லேர்ன் சம்திங். அண்ட் மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உதவி பண்ணுறதுங்கிறது எல்லோரும் பண்ணுறோம். சில பேர் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நேரம் இல்லைங்கிறது பொய்யான விஷயம். ஒரு கான்சர்ட் நடக்குது, டிக்கெட்டை வாங்கி நம்ம ஷோக்கு போக நம்மளால் முடியும். ஒரு ஃபுட்பால் விளையாடுறவங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க, அதுக்கான 7 மணிக்கு எந்திரிச்சு போய் கிரிக்கெட் விளையாட முடியும். அப்படி முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் ப்ரையாரிட்டி எதுக்குன்ற ஒன்று இருக்குது, அதுக்கு பண்ணுறாங்க இல்லையா? அந்த ப்ரையாரிட்டி எடுத்தால் எல்லாருமே இதை பண்ண முடியுங்கிறது ஒரு இது. ஏன்னா அதை கற்றுக்கிட்டு நான் எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறது ஒன்று. பெயின்ஃபுல்லான விஷயம்னு சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் பெயின்ஃபுல்லான விஷயமா தான். ஒவ்வொரு கேஸுக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலியும் அழும்போது அவங்களுடைய எனக்கு இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவங்க கேட்கும்போது, அவங்க குழந்தைங்க எல்லாருமே யார் ஆதரவாக இருக்க போகிறாங்க அப்படின்னு வரும்போது, இப்போ சமீபத்தில் எடுத்திங்கன்னா வயநாட்டில் ஒரு கத்தார் பிரவாசின்னு சொல்லுவாங்க, கத்தார்லேருந்து வந்த ஒருத்தர் தன்னுடைய 11 பேர் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இழந்துட்டார். ஓகே, மொத்தம் 11 பேரும், அம்மா, ஒய்ஃபு, குழந்தை, தங்கச்சி புருஷன்னு அந்த குடும்பத்தில் இனிமேல் அவருக்கு யாருமே இல்லை, குடும்பமே இல்லை, வீடும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அவர் வாழ்கிறதே ஒரு எப்படி சொல்கிறது, இனிமேல் ஒரு பெரிய கவலையாக இருக்கும். எதுக்காக நான் வாழணுங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும் அவருக்கு. ஏன்னா மொத்தம் 17 பேர் இறந்துட்டாங்க. இது ரொம்ப ஒரு துக்கமான விஷயம். அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளால் எடுத்துக்க முடியாது. அந்த நிலைமையில் நம்ம இருந்து யோசிச்சா மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி குழந்தைகள் இறந்து போகிறாங்க. இங்கே சில கேன்சரில் இறந்து போகிறாட்டும், ஆக்சிடெண்ட்டில் இருந்தது, இல்லை மாடியிலேருந்து கீழே விழுந்தது, ஏதோ ஒரு கேஸில் இறந்து போகிறாங்க. சின்ன குழந்தைய நம்ம போய் அடக்கம் பண்ணும்போது இது நம்ம அறியாமலேயே ஒரு ஃபீல் வந்துடும். இந்த குழந்தைய தூக்கி நம்ம கையில் பிடிச்சி அடக்கம் பண்ணும்போது சில பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தைய தூக்கி மண்ணில் வைக்கிறதுக்கு மனசு வராது, மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எடுத்து நம்ம கொடுங்க நான் வைக்கிறேன்னு சொல்லி எடுத்து வைக்கும்போது அந்த குழந்தைய இவ்வளோ தான் இருக்கும், அந்த குழந்தை இல்லையா, நெஞ்சில் அணைச்சி தான் கொண்டு போகும். உள்ள வைக்கும்போது அது நமக்கே கை கால் நடுங்கும். அந்த ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ் தான் இதில் எடுத்துக்க முடியாத விஷயமா தவிர, பட் என்ன சொல்கிறது, எல்லாமே பெயின்ஃபுல் தான். இது ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் ரிகவர், மறக்க முடியாது, டக்குன்னு முடியும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நமக்காக இவ்வளோ நேரம் டைம் கொடுத்துருக்கீங்க. இப்போது ஹோப்பில் வந்துட்டு உங்க கூட ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து ஹோப் வழியாக வந்து எதுக்கெல்லாம் உங்களை ரீச் பண்ணலாம், அவங்க எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தே கேன் கான்டாக்ட் யூ? ஓகே, யாராவது அமீரகத்தில் இறந்துட்டாங்க, அந்த பாடியை ஊருக்கு அனுப்பணும், இல்லை இங்கே அடக்கம் பண்ணணும், இல்லை இங்கே தகனம் பண்ணணும், எதுவாக இருந்தாலும், எந்த ரிலீஜியனாக இருந்தாலும், தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கும் சேர்த்து, நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவும் பண்ணிகிட்ருக்கோம்.
ஏதாவது தேவைன்னா நான் நம்பர் தரேன், நீங்கள் வேணால் டிஸ்பிளேலேயே போட்டுருங்க நம்பரை, என்னை கால் பண்ணலாம், எந்த நேரம் வேணாலும் கால் பண்ணலாம். இது இல்லாமல் இங்கே பெண்களை வந்து வேலைக்கு அழைச்சிட்டு வந்துட்டு தவறான வேலைக்கு தள்ளி விடுறது, அல்லது அவங்க வந்து பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு சம்பளம் தர மாட்டாங்க, ஏஜென்ட்ஸ்லாம் வேலைக்கு கூட்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க, இல்லை சில பேருடைய செட்டில்மெண்ட் கிடைக்காது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கேஸ் பண்ணி பணம் வாங்கணும், எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் we will be there. நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நாங்கள் பண்ணுறதில்ல, வேலை வேணும்னு கேட்காதீங்க, எங்களால் அது பண்ண முடியாது. ஜாப்ஸ் வேணும் அப்படிங்கிற அப்டேட் மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க. மற்றபடி துபாயில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சட்ட சிக்கல்கள் இருந்தாலும், மாட்டிக்கிட்டு இருந்தாலும், பண உதவி என்னால் பெருசாக பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் தருவோம், எப்படி இதுலேருந்து வெளியில் வரலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிறத நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். ஓகே. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வயநாடுக்கு அடுத்ததாக இப்போ யூஏல ஏதாவது கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இப்போ டெத் கேசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சூசைட் கேஸ் ஒன்று இருக்குது. எதுக்கு செத்தானே தெரியாமல் ஒரு சின்ன பையன் வீட்டில் சண்டை போடுறதுனால போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டாப்புல. அண்டு ஒரு அபுதாபியில் ஒருத்தர் வந்து லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது லேப்டாப் இடிச்சு இறந்துட்டார் தூங்கிட்டு இருக்கும்போது. அண்டு ஒரு லேடி, மென்டலி டிஸார்டர் லேடி, அவங்க வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க 3 வருஷமாக. அந்த கேஸ் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்து நம்ம வந்து அதையும் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய உங்களோட வெப்சைட் இருக்குது இல்லையா? ஸோ எப்படி அவங்க உங்களை வந்து கான்டாக்ட் நம்பரில் ரீச் பண்ணலாம்? உங்களோட வெப்சைட்டை பார்த்தா உங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். hope-uae.com தான் வெப்சைட். அது உள்ளே போனீங்கன்னா என் நம்பரும் இருக்கும், எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் எல்லா அரசாங்க ஃபார்ம்ஸ் என்ன பண்ணணும், இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கிற ஸ்டெப்ஸோ போட்டிருக்கோம், நீங்களே கூட பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறீங்க, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஏன்னா we are very happy to have you here. அது நம்மளுடைய ஃபஸ்ட்டு போட்காஸ்ட்டே வந்து இப்படி வந்து இவ்வளோ ஒரு இன்ஸ்பயர்டு பர்சன் கூட ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இந்த சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த போட்காஸ்ட் நிறைய ஷோஸ் நடக்கணும். 100 ஷோவில் நான் திரும்ப வரேங்கண்ணா. வாவ், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.